அன்பு நண்பர்களுக்கு நமது இந்திய நாட்டு ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறது, நமது தமிழகத்தில் கோவை வேளாண்மை பல்கலைக்கழகம் என்ன சொல்கிறது என்ற ஒரு சில செய்திகளை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பொதுவாக ரசாயன உரங்களை கட்டாயமாக பயன்படுத்த நிலை இருக்கின்றது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனாலும் கூட நான் முன்பு சொன்னதை போல 16 வகை சத்துக்களையும் எந்த விவசாயிகளும் போடுவதில்லை. அதற்கு பொருளாதாரம் ஒத்துழைப்பதில்லை. எந்த ஒரு ரசாயன உரத்திலையும் 16 சத்துகளும் கலந்த மாரி அமைப்புகளில் இதுவரை வெளியிடவில்லை. NPK, யூரியா தலைச்சத்து, பாஸ்பரஸு, K சாம்பல் சத்து. அப்போ NPK காம்ப்ளெக்ஸ் விற்கப்படுகிறது. 17 NPK மூன்றும் கலந்துப்படுகிறது. DAP போன்ற உரங்கள் தலைச்சத்து 18%, மணிசத்து 46% மட்டுமே விற்கப்படுகிறது. இப்போ விவசாயிகள் அதிக பேர் அடியுரமாக DAPயும் மேலுரமாக யூரியா பொட்டாஸ், அதாவது தலைச்சத்து சாம்பல் சத்து மட்டுமே அதிக பேர் பயன்படுத்துகிறார்கள். ஒரு சில விவசாயிகள் அதிகபட்சமாக ஒரு 25% என்பது அதிகம், அந்த அளவில் நுண்ணுட்ட உரங்கள் பயன்படுத்துகிறார்கள். அதுபோக கால்சியம், மெக்னீசியம், சல்பர் போன்ற உரங்கள் ஒரு 10லேருந்து 20% பயன்படுத்துகிறார்கள். ஆக 100% விவசாயிகள் முழுமையாக 16 சத்து கொண்ட ரசாயனத்தை பயன்படுத்துவதில்லை. இது ஒன்று. ரெண்டாவது ஆராய்ச்சி கூறுவது, நான் கூறவில்லை, ஆராய்ச்சி கூறுவது, நிலத்தில் 100% மகசூல் கிடைக்க வேண்டுமென்றால் ரசாயன உரத்தினுடைய பங்கு 40%, ஆர்கானிக் உரங்களுடைய பங்கு 60%, இந்த அளவிலே மகசூல் கிடைக்கின்றது. அப்படி என்றால் ரசாயன உரங்கள் 40% பங்கு கொண்ட ரசாயன உரங்கள் 16 சத்துக்களும் இட்டால்தான் அது அந்த 40% பங்கு கொள்ளும் நிலை ஏற்படுகிறது. ஒன்று. இரண்டாவது 60% பங்கு கொண்ட ஆர்கானிக் உரங்கள் மண்ணிலே இருந்தால் மட்டுமே நாம் இடுகின்ற ரசாயன உரங்களை பரிமாற்றம் செய்து கொடுக்கும். நீங்கள் சத்துக்கள் குறைவாக இட்டாலோ அல்லது 40% பலன் கொடுக்க வேண்டிய 16 சத்துக்கள் மண்ணில் இட்டாலும் கூட ஆர்கானிக் உரங்கள் இட்டு மண்ணிலே நுண்ணுயிர்கள் பெருக்கமாகி ஆர்கானிக் உரம் மூலமாக ஆர்கானிக் கார்பன் உருவாகி ஒரு சத்துக்களுக்கும் ஒரு வகையான நுண்ணுயிர்கள் அங்கே பெருகி அந்த நுண்ணுயிர்கள் பரிமாற்றம் செய்து கொடுத்தால் மட்டுமே இந்த 40% பங்கு கொண்ட ரசாயன உரங்கள் பயிர் விளைச்சலுக்கு பங்கு கொள்ளும். ஆனால் ஒரு பக்கம் 40% பங்கு கொண்டுள்ள 16 சத்துக்களை இடுவதில்லை, இன்னொரு பக்கம் 60% பங்கு கொண்டுள்ள ஆர்கானிக்கையும் இடாமல் நாம் இடுகின்ற ரசாயன உரங்கள், குறிப்பாக N நைட்ரஜனும் K பொட்டாஸ், இந்த 2 சத்துக்களும் இட்ட சில நாட்களிலே குறைந்த அளவில் பயிர் எடுக்க முடியாத, பரிமாற்றம் செய்யக்கூடாத நிலையில் உள்ள இந்த 2 சத்துக்களையும் தண்ணிலே வாசாகியோ காற்றிலே கலந்து வெளியேறியோ இந்த 2 சத்துக்களும் மண்ணிலும் தங்குவதில்லை. ஆனால் 2 சத்து போக மீதமுள்ள 14 சத்துக்களும் பயிர் பரிமாற்றம் செய்து கொடுக்க முடியாத நிலையில் உள்ள சத்துக்கள் மண்ணில் பைண்டிங், அதாவது அன்அவைலபிளாக மாறி மண்ணிலே ஒட்டிக்கொள்ளும். இது எப்போது பயிர் கிடைக்கும் என்றால், நாம் எப்போது ஆர்கானிக் உரங்கள் இடுகின்றோமோ அப்போது மண்ணிலே நுண்ணுயிரின் பெருக்கமாகி இந்த சத்துக்களை பரிமாற்றம் செய்து கொடுக்கும் நிலை உருவாகிறது. இந்த இடத்திலேயே ஸ்கைவின் நிறுவனம் பெரும் பங்கு கொள்கிறது. நான் முன்பு சொன்னது போல தலைச்சத்து என்ற உரத்தை நாம் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும், காடுகளில் யூரியா போடுவதில்லை, கடந்த காலத்திலேயும் யூரியா போட்டதில்லை. இப்போது இந்த யூரியா என்று ஆளை வைத்து தான் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை. உங்கள் நிலத்தில் மேலே ஆகாயத்திலேயே 78% நைட்ரஜன் உள்ளது. உங்கள் நிலத்துக்கு மேலே இந்த தலைச்சத்து கொண்ட 78% நைட்ரஜன் இருப்பது ஒரு காரணத்தினால் காடுகளில் யூரியா போடுவதில்லை. அப்போது அங்கு மண்ணிலே தலைச்சத்தை காற்றிலிருந்து பரிமாற்றம் பண்ணி கொடுக்கக்கூடிய 3 வகை நுண்ணுயிர்கள் பெருக்கம் இருப்பதால் தினந்தோறும் பயிர்களுக்கு யூரியா விநியோகம் செய்கிறது. கரும்பச்சையாக பயிர்கள் கருப்பாக இருக்கிறது, வளமாக இருக்கிறது. அதை நினைவில் கொண்டு எங்களுடைய சீக்கிங் என்ற பொருள் மண்ணில் இட்டவுடன்
இந்த தலைச்சத்தை பரிமாற்றம் பண்ணி கொடுக்கக்கூடிய 3 வகை நுண்ணுயிரை பெருக்கம் செய்வதால் நைட்ரஜன் இட்ட 2ஆம் நாளிலிருந்து அந்த பயிருடைய ஆயுள் நாள் வரை நைட்ரஜனை பரிமாற்றம் செய்து கொடுக்கிறது. அதனால் இந்த சீக்கிங் என்ற வயலில் அதற்கு பிறகு யூரியா தேவைப்படாது. நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்கள் நிலம் உங்களிடம் சொல்லுங்க, பயிர் உங்களிடம் சொல்லும். 2வது சத்தான கே, இந்த கே சாம்பல் சத்தும் மண்ணில் இட்டால் ஒன்று பயிர் எடுத்துக்கொள்ளும் அல்லது வாசாகி மண்ணுக்குள்ளே போயிடும். எங்களோட சீக்கிங் என்ற ரெட் ஆல்கே தாவரத்தில் பல சத்துக்கள் இருந்தாலும் கூட முக்கியமாக பொட்டாசியம் குளோரைடு சாம்பல் சத்து கே என்ற பொருள் 18,000 ppm உள்ளது. அதிலே 18,000 ppm உள்ளது. பயிரிலே இட்டவுடன் உடனடியாக எடுத்துக்கூடிய நிலையில் இருக்கின்றது. அந்த ஒரு காரணத்தினால் 2வது சத்தான சாம்பல் சத்தும் இந்த சீக்கிங் இடும்போது கிடைக்கின்றது. 3வதாக நாம் கடந்த 30-40 ஆண்டுகளாக தொடர்ந்து ரசாயன உரங்களை இட்டு வருகிறோம். நான் முன்பு கூறியது போல எண்ணும் கேவும் பயிரில் மண்ணில் தங்காது. மீதமுள்ள சத்துக்கள் அனைத்துமே மண்ணில் அன்அவைலபிளாக இருக்கும். அப்பொழுது நம்மளுடைய அந்த சீக்கிங் ஆர்கானிக் இட்டவுடன் ஒரு சத்துக்களுக்கும் உள்ள நுண்ணுயிர்கள் பெருக்கமாகி மீதமுள்ள பாஸ்பரஸாக இருக்கட்டும், ஜிங்காக இருக்கட்டும், போரானாக இருக்கட்டும், காப்பராக இருக்கட்டும், மேங்கனீஸாக இருக்கட்டும், மெக்னீஷியாக இருக்கட்டும், இந்த நுண்ணுட சத்துக்களும் கால்சியம் மெக்னீசியம் உள்ள சத்துக்களாக இருக்கட்டும், அனைத்து சத்துக்களையும் பரிமாற்றம் செய்து கொடுக்கக்கூடிய அனைத்து வகை நுண்ணுயிர்களும் மண்ணில் பெருக்கம் உண்டாகிறது. அப்பொழுது ஒரு சத்து காற்றில் எடுத்து கொடுத்துக்கிறது, ஒரு எண்ணெய் நைட்ரஜனை, சாம்பல் சத்து சீக்கிங்கில் உள்ளது, மற்ற சத்துக்கள் மண்ணில் நிறைய இருக்கின்றது, இன்னும் பல வருடங்களுக்கு தேவை மண்ணில் இருக்கின்றது, அதை பரிமாற்றம் செய்து கொடுக்கிறது. அதனால் இந்த சீக்கிங் இட்ட உடன் உங்கள் நிலத்தில் நுண்ணுயிர்கள் பெருகி மண் கட்டமைப்பு உருவாகி காற்றோட்டம் மண்ணுக்கு கீழே இறங்குவதும், நீர்பிடிப்பு கீழே இறங்குவதும், வேறு வளர்ச்சி பரவுவதும், பயிர் வளர்ச்சி பெருகுவதும் பல வகையில் நன்மை செய்கின்றது என்பதை நான் பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். விவசாயத்தினுடைய நம்பிக்கை, விவசாயத்தின் நம்பிக்கை, விவசாயத்தின் நம்பிக்கை, சீக்கிங், சீக்கிங்